தமிழ் தேசிய கொள்கையிலிருந்து தடம் மாறவில்லை நிரூபித்தனர் தமிழ் மக்கள். ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி அரசமைப்பின் கீழ் இலங்கை தீவில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மீண்டும் ஒரு தடவை தமிழினத்தின் அபிலாஷைகளை சிங்கள தேசத்திற்கும் பன்னாடுகளுக்கும் தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றது. அதாவது தமிழர்கள் தனித்துவமான இனம், அவர்களுக்கு தனியான தாயகம், தனியான தேசம், அத்தேசத்தில் தமக்கான தன்னாட்சி உரிமை இருக்கிறது என்பதை தமிழினம் திரண்டெழுந்து வெளிப்படுத்தியிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு அடிமை சாசனம் எழுதி வைத்திருக்கும் ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி அரசமைப்பின் கீழ் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஆளும் ஜேவிபி தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் நல்ல பாடத்தை புகட்டியிருக்கிறார்கள். சிங்கள தேசத்தின் ஆசை வார்த்தைகளுக்கு எடுபடாமல் தமிழர் தேசம் தனது இறையாண்மையை யாருக்கும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லை என்பதை நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் மூலம் மீண்டும் ஒரு தடவை வெளிக்காட்டியிருக்கிறது. ஒற்றையாட்சி அரசமைப்பின் கீழான உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் கடந்த மே மாதம் 6ஆம் தேதி ஸ்ரீலங்காவிலும் தமிழர் தாயகத்திலும் நடைபெற்றது. இதில் தமிழர் தாயகத்தில் தமிழ் தேசியம் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் பரப்புரை காலம் மிகவும் வித்தியாசமான முறையில் அமைந்திருந்ததை தமிழர்கள் நன்கு உணர்ந்து கொண்டனர். தேர்தல் காலத்தில் பரப்புரைகளுக்காக தமிழர் தாயகத்திற்கு வருகை தந்த ஸ்ரீலங்காவின் தற்போதைய இனவாத ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பிரதமர் கரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர்களும் தமிழ் தேசியத்தை சிதைக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டமை தமிழர்களை விழித்தெழச் செய்திருக்கிறது. தமது கட்சிக்கு வாக்களிக்காவிட்டால் வடக்கு கிழக்கில் எந்த அபிவிருத்தி பணிகளையும் தாம் மேற்கொள்ள மாட்டார்கள் என ஜனாதிபதி உட்பட அனைவரும் தெரிவித்திருந்தமை அவர்களின் கபட நாடகத்தை வெளிக்காட்டியிருந்தது. முன்னைய காலங்களில் ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் தற்போதைய அனுரகுமார பட்டாளி ஆண்களுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை என்பதையும் இவர்கள் தமிழ் தேசியத்தையும் தமிழர் தாயகத்தையும் கூறு போட எத்தனிக்கிறார்கள் என்பதையும் மக்கள் நன்றாகவே விளங்கிக் கொண்டனர். அதற்கேற்பவே அவர்களின் வாக்களிப்பு இடம்பெற்றிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னர் ஜேவிபியாகவும் தற்போது தேசிய மக்கள் சக்தி என்ற பெயர் மாற்றத்துடனும் களமிறங்கிய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான கட்சி வடக்கு மாகாணத்தில் 12 ஆசனங்களில் 5 ஆசனங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் தமிழ் மக்கள் தாயக கோட்பாட்டை கைவிட்டு சிங்கள தேசத்துடன் ஒன்றிணைய தொடங்கிவிட்டார்கள் என பரவலாக பிரச்சாரப்படுத்தப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வடக்கு கிழக்கில் அதிக வாக்குகள் அளிக்கப்பட்டமையும் இதற்கு காரணமாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் சிங்கள தேசத்தை நிலைகுலிய வைத்திருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி மன்றங்களையும் தாம் கைப்பற்றுவார்கள் எனவும் தமிழ் மக்கள் தற்போது தம்மோடு கரம் கோர்த்துள்ளனர் எனவும் தம்மட்டம் அடித்த தேசிய மக்கள் சக்திக்கு தமிழ் மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள். நாடு பூராகவும் உள்ள 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 275 பிரதேச சபைகள் அடங்கலாக 339 உள்ளூராட்சி சபைகளிலும் உள்ள 8287 ஆசனங்களுக்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தமிழர் தாயகத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பதற்காக நாடு பூராகவும் 1,76,56,338 பேர் தகுதி பெற்றனர். ஆனால் வாக்களிப்பில் மக்கள் அக்கறை காட்டாத நிலையில் நாடளாவிய ரீதியில் 65% வாக்களிப்பே இடம்பெற்றது. 6 மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 79.46% வாக்களிப்பும் நாடாளுமன்ற தேர்தலில் 68.93% வாக்களிப்பும் இடம்பெற்ற நிலையில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தற்போதைய தேர்தலில் 65% வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது. அதிலும் வடக்கு மாகாண மக்கள் இந்த தேர்தலில் அதிக அக்கறை காட்டவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் 69% வாக்களிப்பு இடம்பெற்ற நிலையில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் 56.6% வாக்களிப்பு இடம்பெற்றுள்ளது. இதேபோன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 62% வாக்களிப்பும் இம்முறை 61% வாக்களிப்பும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 63% வாக்களிப்பும் இம்முறை 61.32% வாக்களிப்பும், வவுனியா மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 65% வாக்களிப்பும் இம்முறை 59.56% வாக்களிப்பும், மன்னார் மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 70% வாக்களிப்பும் இம்முறை 70.15% வாக்களிப்பும் இடம்பெற்றுள்ளது. வடக்கில் உள்ள 5 தேர்தல் மாவட்டங்களில் மன்னார் மாவட்டத்தில் மட்டுமே கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விடவும் சற்று அதிகமான வாக்களிப்பு வீதம் பதிவானதுடன் யாழ் மாவட்டம் மிகவும் குறைந்த வாக்களிப்பு வீதம் பதிவான மாவட்டமாகவே காணப்படுகிறது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் 67,167 வாக்குகளை பெற்று கடந்த முறை பெற்ற வாக்குகளில் இருந்து 13,663 வாக்குகளை இழந்துள்ளதோடு எந்த ஒரு சபையினையும் கைப்பற்றவில்லை. அதேபோன்று வன்னி தேர்தல் மாவட்டத்தில் 41,651
வாக்குகளை பெற்றது. இதன் மூலம் வடக்கில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் 1,08,818 வாக்குகளை பெற்றுள்ளது. இது நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற 1,20,724 வாக்குகளை விடவும் 11,936 வாக்குகள் குறைவாகும். தேசிய மக்கள் சக்தியின் வாக்குகள் இவ்வாறு குறைவடைந்த நிலையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கான வாக்குகளை முறை பெருமளவில் அதிகரித்துள்ளன. இதற்கமைய நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கில் 93,038 வாக்குகளை பெற்றிருந்த தமிழரசு கட்சி தற்போதைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 1,62,137 வாக்குகளை பெற்றுள்ளது. இது கடந்த முறை பெற்ற வாக்குகளை விடவும் 69,099 வாக்குகள் அதிகம். அதேபோன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த முறை வடக்கில் 35,478 வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் இம்முறை 64,119 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது. இது கடந்த முறை பெற்ற வாக்குகளை விடவும் 28,641 வாக்குகள் அதிகம். தமிழ் தேசிய ஜனநாயக கூட்டமைப்பு கடந்த முறை 43,615 வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் இம்முறை 71,278 வாக்குகளை பெற்றுள்ளது. இது கடந்த முறை பெற்ற வாக்குகளை விடவும் 27,663 வாக்குகள் அதிகம். இதன் மூலம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முக்கியமான தமிழ் தேசிய கட்சிகளான தமிழரசு கட்சி, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகிய கட்சிகள் வடக்கில் மொத்தமாக 1,72,131 வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் வடக்கில் மொத்தமாக 2,97,539 வாக்குகள் பெறப்பட்டுள்ளன. இது இவர்கள் கடந்த முறை பெற்ற வாக்குகளை விடவும் 1,25,403 வாக்குகள் அதிகமாகும். வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சி 2,57,813 வாக்குகளை பெற்றுக்கொண்ட நிலையில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் 3,07,657 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 49,844 வாக்குகள் அதிகமாகும். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நாடாளுமன்ற தேர்தலில் 39,894 வாக்குகளை பெற்ற நிலையில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் 70,944 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 31,050 வாக்குகள் அதிகமாகும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற தேர்தலில் 65,382 வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் 89,177 வாக்குகளை பெற்றுள்ளது. இது 23,795 வாக்குகள் அதிகம். தேச விரோத கட்சியான EPDP நாடாளுமன்ற தேர்தலில் 24,300 வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் இம்முறை 20,000 வாக்குகள் வரையே பெற்றுள்ளது. EPDP-யின் அஸ்தமனம் ஆரம்பமாகியுள்ளது இந்த தேர்தல் தெளிவாக எடுத்துரைத்துள்ளது. அதேவேளை சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி வடக்கில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 47,508 வாக்குகளை பெற்ற நிலையில் தற்போதைய உள்ளூராட்சி தேர்தலில் 35,893 வாக்குகளை பெற்றுள்ளதன் மூலம் 11,615 வாக்குகளை இழந்துள்ளது. இந்த வாக்களிப்பு விதத்தை கணிக்கின்ற பொழுது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கொள்கையிலிருந்து தடம் மாறவில்லை என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். சிங்கள தேசம் கொத்துக்குண்டுகளையும் ரசாயன குண்டு மழையையும் கொட்டி லட்சக்கணக்கான தமிழ் மக்களை, தமிழ் உறவுகளை கொன்றொழித்த பின்னரும் தமிழ் தேசியத்தில் இருந்து துளிகளவேனும் தமிழ் மக்கள் விலகிப் போகவில்லை. வலிகளையும் வேதனைகளையும் வடுக்களையும் தமிழ் தேசியத்துக்கு பலமாக்கினர். எந்த தடைகள் வந்தாலும் லட்சியத்தில் இருந்து நாம் சற்றேனும் பிசகிப் போக மாட்டோம் என்பதை ஆக பிந்திய உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலம் மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இனப்பிரச்சினைக்கான தீர்வு, பௌத்த விகாரை அமைப்பதை நிறுத்தும், காணிகள் ஆக்கிரமிப்பு நிறுத்தம், தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை என ஏனைய அரசாங்கத்தை போல தமிழ் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வரும் அனுர அரசாங்கத்திற்கும் அழிவு காலம் ஆரம்பம் என்பதை தமிழ் மக்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றனர்.